ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். அண்ட் தென் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பண்ண போனால் பெட்வாஸ்ட் அப்ளை பண்ண வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லணும். என்னென்னா அதை பாருங்கள், ப்ரிஸ்டீஜ் கன்சோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ப்ரிஸ்டீஜ் பேட்ச்னு இருக்குது. 5 பேட்ச் இருக்குது மொத்தம். இதில் ஒரு பேட்ச் கலெக்ட் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட 100 லெவல் வந்து ஏற்றணும். ஸோ நான் வந்து இந்த ப்ரிஸ்டீஜ் பேட்ச் எல்லாத்தையும் எடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா என்னுடைய லெவல்லே 52 வந்திருக்கு. ஸோ நான் இந்த ப்ரிஸ்டீஜ் பேட்ச் எல்லாத்தையும் எடுக்க மாட்டேனா சொல்லுங்கள் கைஸ். இது ஒரு சீரீஸாக போடலான்னு இருக்கேன், ப்ரிஸ்டீஜ் பேட்ச் எல்லாத்தையும் எடுக்கிறது. ஸோ தென் வாங்க கைஸ், கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டியோலு நம்மளா கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அவராக கூட தான் சேர்த்து ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் தென் நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து 6GB ரேம் ஃபோன் தான் கைஸ். போப்போ K12 5G. இது ஒன்றும் அந்தளவுக்கு கேமிங் ஃபோன்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது லாக் ஆகும், நிறைய சில பல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஸ்மூத்தாக இருக்குது, சில சமயத்தில் ஹீட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ என்னோட இந்த ஃபோனை வச்சுட்டு நான் ப்ரிஸ்டீஜ் பேட்ச்லாம் எடுக்க முடியுமா சொல்லுங்கள்? இந்த ஃபோனை வச்சுட்டு எடுக்க முடியுமான்னு தெரில, பட்டு என்னால் முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் பெட்வாஸில் எல்லோரும் எவ்வளோ லெவல் அதையும் சொல்லுங்கள், பார்க்கலாம் யார் யார் எவ்வளோ லெவலில் இருக்கீங்கன்ட்டு. ஓகே வாங்க, நம்ம இப்போ வந்து ஸ்குவாட் வாங்கிட்டு ஆப்போசிட் டீமை போயிட்டு காலி பண்ணுவோம். ஓகே வாங்க போவோம். அந்த ப்ரோ வேறு சென்டரில் நம்ம போய் எம்ப்ராய்டரில் டைமண்டாக எடுத்துகிட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஓகே அவரை விட்டுதுங்க. நம்ம போயிட்டு டேரெக்டாக போய் எனிமி டீமுக்கு போயிட்டு, என்னடா இன்னும் உள்ளு கூட போடாமல் இருக்கிறீங்க? ஆஹா, அங்கே பாருங்கள் 2 வாங்க மாட்டேனுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் குச்சவனே சொல்லி முடிக்கிறதுக்கு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணுற கைஸ்? உட்காந்து வந்துருக்குறான். வாங்கடா டி வாங்கடா. உள்ளு போட்டான். வாடடி இங்கே வாடா. அடி ஆஹா, திரும்ப போது. ஓ மை காட் கைஸ், நம்ம திரும்பத்துக்குள்ளே நம்மளை போட்டானுங்க. வாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நேராக ஏறி உள்ளில் தான் கவர் பண்ணியிருக்கானுங்க. அவனுங்க எமரல்டை கலெக்ட் பண்ணி போகிறதுக்குள்ளே டக்குன்னு போய் பெட்டை உடைக்க பார்க்கணும். பின்னாடி ஒருத்தன் பார்த்துட்டான், முன்னாடி ஒருத்தர் இருக்கான். ஆடே நவுற வேண்டாம் அவனே. போச்சு. ரைட் ரெடி கைஸ். ஆஹா, வாய்ப்பில்லை. இவர் வேறு அப்கிரேட் ஆகி கொண்டிருக்கிறார். ப்ரோ வா ப்ரோ கைஸ். அவருக்கு வந்து செய்க புரியலன்னு. ஆஹா பரவாயில்ல ஐயா, இன்னும் ஒரே சூப்பர், தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சைனா ஆர்மர் வாங்கிட்டு இருங்க ப்ரோ. ஒரு ஸ்வாட் மட்டும் வாங்கிக்கணும் ப்ரோ, அதுக்கு தேவையான பொருள் மட்டும் சாப்பிடுவோம். கோல்டு நீயே வச்சுக்க ப்ரோ. ரைட்டு வைஸ், அவர் நீ தெரிஞ்சு கோல்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அயன் ஆர்மருக்கு மாறிட்டார். ரைட்டு, இப்போ வாங்க வைஸ், போயிட்டு நம்ம போய் பெட்டை உடைப்போம். ஆக்சுவலி நான் இவராக கூட பேசிட்டுலாம் விளாட்ல இந்த சமயத்தில். ஸோ அதனால் வந்து கோஆர்டினேஷன் தெரியாது, அவருக்கு கைடன்ஸையும் கொடுக்க முடியாது. அவர் பெட்டுக்கு ஏறாரு. ஸோ இதான் சான்ஸு, நம்ம உள்ளே பூந்து 1 கிலோ ஓசிக்கில் ஏற்றாச்சு, பெட்டையும் உடச்சிடலாம். அதுதான் இந்த டீம் பெட்டு வந்துச்சு. எடை எங்கடா தப்பிச்சு வர்ற? வரண்டா இருறாடி, வரண்டா. அடியே சாவலே, செத்தா பயலே, சாவலே. கைஸ் ஓகே, ஒருத்தன் காலி. அப்பயும் அந்த டீம் காலியாகல, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான் போல். இருங்க, அவனையும் தேடி கண்டுபிடிச்சி காலி பண்ணுறோம். அப்புறம் அந்த பீஸ் கடைசியில் பெரிய என்னது டைமண்ட் ஆர்மர்லாம் மாட்டின்னு வந்துச்சுன்னா பின்னாடி பிரச்சனை. இதோ பாருங்க, இதோ ஓடுது. எங்கே வர? நில் போ. ரைட் ஓகே கைஸ், அதில் தான் ஒரு டீம் காலி பண்ணியாச்சு. இன்னும் வந்து பெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 டீம் மட்டும்தான். அது மட்டும்தான் பெட்டு இருக்குது, அதை விட்டால் எங்கள் டீமுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இவங்க கொஞ்சம் உள்ளே எடுத்துப்போம், போட்டு வச்சுக்கிறானுங்க. ரைட் ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சென்டருக்கு போகலான்னு இருக்கோம் கைஸ். ஓகேவா, வாங்க டேரெக்டாக சென்டருக்கு போவோம். சென்டரில் போயிட்டு எமரல்டு அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். ஆஹா, என்னையா 2 டீம் வெளியே போயிடுச்சு. ஓ, இன்னும் பர்பிள் டீமு கிரே டீமு இது மட்டும்தான். அதுக்கு வந்து இதுவே இல்லை. என்னது
பெட்டே இல்லை. ஸோ பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து இருங்க கொஞ்சம் எமரல்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி போயிடுவோம். போகிற வயலை எவனையா பார்த்தா கூட போட்டு தெரியலாம். நம்ம வந்து பெட் இருக்கிறதுனால இறங்கி அடித்து சண்டை போடலாம். பிரச்சனையே இல்லை. வாங்க இருக்கிற எமரல்டை போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஜெட் பேக் பண்ணிட்டு ஒன்று வாங்கிக்கலாம். ரைட் ஓகே. வாங்க ஃபுல்லாக போயிட்டு அப்கிரேட் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. கையெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்வெட்டு வந்துச்சாங்காட்டியும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கைஸ் என் ஃபோன் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சா. ஓகே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சா சில சமயத்தில் ஹீட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லாக் ஆகும். ஆஹா கைஸ் பார்த்தீங்களா? இது என்ன வாங்க பார்த்தா நான் தான் வாங்கிக்கிறேன். அப்புறம் வேறு என்ன ரைட் ஓகே. சரி அதில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு ஜெட் பேக்கு அவ்வளோதான். இதே போதும். பிக்காக்ஸ் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. அந்த சமயத்தில் வாங்கிட்டேன். ஏதோ பெட்டை உடைக்க போகிற மாதிரியே. அப்புறம் கொஞ்சோண்டு உள்ளு வாங்கிக்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் வாங்கிட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரே ஒருத்தம் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரே ஒரு டீம் தான் இருக்குது. அது எத்தனை பேர் இருக்கிறான்னு சரியாக தெரில. வாங்க ங்களா ஒருத்தனா சிரிக்கிங்களா? எவனும் சென்டரில் வரல காணும் கைஸ். 4 எமரல்டு அந்தாண்டே இந்தாண்டு ஒரு 2 எமரல்டு. கைஸ் கிரே கலர் உள்ளு போட்டு போயிடும். அவனும் ஒருத்தனையும் தெரில. கைஸ் அங்கே பார்த்தீங்களா சைடில் அதுவும் அவன் பேஸில் ஒருத்தங்கிறான். நீங்கள் இப்போ நேராக போகிறோம். அவன் பேஸில் இருக்கிறவனை அடித்து கீழே தள்ளுறோம். 2 பேருங்கிறானுங்க. பரவாயில்ல. அடியே வாங்கடே வாங்க. ஏபி சைச்சு அடி ஆரம்பிச்சிட்டானு. வாடடி வாடா வாடடி வாடா வாடா வாடடி வாடா மாட்டான் கைஸ். ஓ கைஸ் நம்மளுக்கு வந்து 4 ஹார்ட்டு தான் இது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு திரும்பி ஒருத்தன் கிளை வேண்டாம். இன்னும் ஒருத்தன் தான் சேத்த போயிலே கைஸ். அவன் கிளை வேண்டாம் நினைக்கிறேன். அவள் தான் சூப்பரு. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் மேலும் பெட்வாஸ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.